வந்து பார்த்தோம்னா காலையில் மணி ஒரு 5:30 இருக்கும். இருளுக்கு பிறகு நம்மளுக்கு கடவுள் கொடுக்கும் ஒரு அருமையான பரிசு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. அதாங்க சூரிய உதயம். பசுமை, அமைதி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. இந்த ஒரு செமையான ஒரு ஃபீல், ஒரு உணர்வு. இந்த சூரிய உதயம் உங்களுக்கும் அந்த உணர்வை கொடுக்கட்டும். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு சக்தியை கொடுக்குது. வெல்கம் டு கே கண்டென்ட் களஞ்சியம் vlogs. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தோம்னா கேரளாவில் பூவார் ஐலாண்ட் ரெசார்ட்டில் இருக்கோம். காலையில் நம்ம இந்த ரெசார்ட்டு ப்ராப்பர்ட்டி சுற்றி என்னென்னலாம் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, அங்கே சில கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதாங்க ஃப்ளோட்டிங் ரெசார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு 15-16 ஃப்ளோட்டிங் ரெசார்ட் இருக்குது. இந்த சைடு கொஞ்சம், அந்த சைடு கொஞ்சம். அது போகவே லேண்ட் ரெசார்ட்டுமே உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த சைடு மரங்கள், தென்னை மரங்கள் தான், நிறையா தென்னை மரங்கள். ஃப்ளோட்டிங் ரெசார்ட்லேருந்து பீச் வியூ வரும். பீச் கோல்டன் சாண்ட் பீச்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி போனால் பீச்சு அரேபியன் சி. எவ்வளோ மரங்கள், எவ்வளோ பச்சை பசேன்னு. இங்கே பாருங்கள், இது என்னது கொக்கா. கிட்ட போவோம், அது என்ன பண்ணுன்னு பார்ப்போமா. நடக்குது இந்த மாதிரி ரெசார்ட்லலாம். மனுஷங்க நம்ம காசு கொடுத்துருக்கோம், இதெல்லாம் அசால்ட்டாக இருக்குது, ஃப்ரீயாக. அடுத்த ஜென்மத்தில் பேசாமல் மிருகமாக மாறிடலாம்னு நினைக்கிறேன். மிருகமாக இல்லை, பறவைனா கூட எங்கடாலும் ஈஸியாக பறந்து போய்க்கலாம். ஃப்ளைட் டிக்கெட்லாம் தேவையில்லை. ஃப்ளோட்டிங் காட்டேஜ் அங்கே பார்த்தோம். அதே மாதிரி இது வந்து லேண்ட் காட்டேஜ். கீழே மேலேன்னு வரும் போல் 2 ரூமு. காலையில் ஒரு ப்ளசண்ட்டான வாக்காக இருக்குது. அந்த பேர்ட்ஸோட சவுண்டு பின்னாடி கேட்டுகிட்டே இருக்குது, நல்லா இருக்குது. கிட்ஸ் பார்க்குன்னு அங்கே இருக்குது, அங்கே தான் போக போகிறோம் நெக்ஸ்ட்டு. கிட்ஸ் பார்க். ஒரு சின்ன ஏரியாவில் நிறையா இது வச்சுருக்காங்க, கிட்ஸுக்கு ஆக்டிவிட்டீஸு. இது குதிரை, சீசா. நம்மளும் கிட் ஆயிடலாம் இங்கே உள்ளே போனால். சறுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சில வச்சுருக்காங்க போல். அதெல்லாம் என்னென்னு பாருங்கள். அங்கே சிப்லைனு, ஸ்கை சைக்கிள் இதெல்லாம் இருக்குது போல். காலைல வந்திருக்கேன், இன்னும் ஓப்பன் ஆகலை. இங்கே மணி வந்து ஒரு 7 மணி இருக்கும் போல். இனிமேல் தான் ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அங்கே தான் ஸ்கை சைக்கிள். இதுலேருந்து நம்ம பெடல் பண்ணுவோம். மேலே கட்டியிருப்பாங்க, இந்த கயத்து மேலே வித்த காமிக்கிறது தான் இது வச்சுருக்காங்க. அங்கே நஜ சைக்கிளுமே வச்சுருக்காங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு கூட இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே சுற்றி வரலாம்னு நினைக்கிறேன். ஆக்டிவிட்டி சென்டர் இங்கே தான் நம்ம சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணணும் போல். ஸோ இங்கே அந்த விங்ஸ் இருக்குது, நம்ம ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், ரேபிட். எவ்வளோ ரேபிட் இருக்குது? 1 2 3 4 ஓடுது. நம்மளை பார்த்தோன்னே அது வெளியால் வந்திருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள், செஸ் விளாட்றதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய செஸ் காயின்ஸ் இப்போ தான் பார்க்குறேன். கருப்பு வெள்ளை காயின்ஸ் எல்லாம் அழகா, ஒரு கிரியேட்டிவிட்டி தானே எல்லாம். இங்கே உட்காந்து பார்க்கலாம் போல நம்ம ஆடியன்ஸ், இல்லை நம்மளே உட்காந்து விளாட்லாம். செமையாக இருக்கலாம். செஸ் போர்டுக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கோம். எல்லா காயின்ஸு, வெள்ளை ராஜா, கருப்பு ராஜா, நம்மளுக்கு பிடிச்சது யுவன் சங்கர் ராஜா, அவரோட அப்பா இளையராஜா. நான் சம்மந்தம் இல்லாமல் பேசுறேன்னு நினைக்கிறீங்க, சும்மா தோணுச்சு சொன்னேன்.
ஒரு இது ஆக்டிவிட்டி தான் போல. இதில் நம்ம ஏறி நடந்து வரணும் இந்த கயரில். இதுதான் லாகு வாக்குன்னு ஏதோ சொன்னாங்க. அந்த கட்டை மேலே நம்ம கட்டின லாகு அது மேலே நம்ம ஏறி ஏறி நடக்கணும். பார்த்து கீழே பார்த்தோம்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். அங்கேருந்து கீழே இங்கே விழுந்த ஏதாவது ஆகுமா? பெருசாக ஆகாதுன்னு நினைக்கிறேன். முதுகு எலும்பு தான் உடஞ்சி போயிடும். ஒரு 4 ஊஞ்சல் வச்சுருக்காங்க இந்த சைடு கிட்ஸுக்கு. ஆர்ச்சரிக்கு வச்சுருக்காங்க பாருங்க, எய்ம் பண்ணி அந்த பாயிண்ட்ஸு. கன் ஷூட்டிங் இருக்குது. ஒரு 8-9 ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸோட ப்ரைஸ் லிஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்த போர்டில். நான் கிட்ட போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வந்து ஸ்கை சைக்கிள் 200 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா. இன்னொன்று வந்து அந்த வாட்டர் அது மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி, 250. பாஸ்கெட் பாலுக்கு பாஸ்கெட் அது வச்சுருக்காங்க. தள்ளியிருந்து பார்க்கும்போது ஒரிஜினலாகவே ஒரு யானை இருக்குன்னு நினச்சேங்க. ஆனால் ஒரு கட் அவுட்டு நல்லா இருக்கு. கேரளானாலே யானை தான் ஃபேமஸு. அங்கே ஒரு யானை வச்சுருக்காங்க. ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது ஒரு ரியல் யானை மாதிரியே இருக்கும். ஆனால் இது வெறும் கட் அவுட்டு தான். கேரளாலையும் நிறைய யானைகள் இருக்கும். நீங்கள் யானை சவாரி நிறைய இடத்துல தேக்கடி இந்த சைட்லாம் பார்க்கலாம். தேக்கடி போயிருக்கோம், அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ கேரளாலையுமே வந்து பார்த்தோம்னா வந்து நிறைய இடங்கள் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இப்போ தான் பூவார் வந்திருக்கோம். நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து வந்தோம்னா பக்கம், அண்ட் நாகர்கோயிலேருந்து வந்தோம்னா ஒரு சில கிலோமீட்டர்ஸ், ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது போல் மீட்டர்ஸ். ஆனால் ரோடெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மேலே ஏறி இருந்தது. நம்ம நான் தான் ட்ரை பண்ணிட்டு வந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஹில்ஸ்லலாம் எனக்கு ஓட்டி பழக்கம் இல்லை. நான் ஹில்ஸில் பைக்கை பெருசாக ஓட்டினது கிடையாது. சிட்டிக்குள்ளேயே ஓட்டி ஹைவேஸில் போவோம். ஸோ ரோட்டில் அதுவும் ஒரு 5 பேரை வச்சுட்டு சில இதுலலாம் இறங்குச்சு வண்டி, ஹேண்ட் பிரேக்கை போட்டு ஏற்றுறோம். ஸோ இந்த டிரைவிங் சோதனைகள் போடுவாங்க கோபி சுதாகர், அது மாதிரி தான் ஆச்சு நம்ம நிலமை. ஸோ நல்லா இருக்குல்ல இந்த இடமே. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ரெசார்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. நான் நினச்சி பார்க்கல ஃப்ளோட்டிங் ரெசார்ட்டில் தான் தங்குவோம்னு. நம்ம மாமா தான் வந்து புக் பண்ணார் கடைசியில். லேண்ட் ரெசார்ட்டு வந்து அங்கே இருக்குது. ஸோ இங்கேயே ஒரு போட் ஃபெசிலிட்டியில் வந்து இங்கேருந்து நம்மளை இந்த கோல்டன் சன் பீச் கொஞ்சம் நேரம் போய் காமிக்கிறாங்க. அப்புறமா அந்த சைடு ஒரு ஸ்டாச்சு இருக்குது, மேரி மாதா ஸ்டாச்சு. இதெல்லாம் இங்கே பார்க்க வேண்டிய இடங்கள். பாஸ்கெட் பால் இருந்தால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஹைட்டானவங்க நிறைய பேர் சின்ன வயசுலேயே குழந்தைங்கள சேர்ப்பாங்க ஹைட் ஆகணும்னு. ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான் இது. இங்கே நம்ம கேமுங்க கிரிக்கெட் இருக்குது, கிரிக்கெட் நெட்ஸு, பேட்டு பால் இருந்தால் விளாட்லாம். ஒரு சின்ன ஏரியாவை கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அவங்க இந்த இதில் மேட்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் இது கான்கிரீட் போல். இதுவும் நல்லா தான் இருக்கும். பிச்சு ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. பிச்சில் பாருங்கள் நீங்கள் எங்கெங்கே கிராக்ஸ் இருக்குது. இது ஒரு நல்ல பிச்சாக இருக்கும். நெட்ஸு, இந்த பூக்கள் அழகாக இருக்குது. என்ன பூன்னு தெரியல, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. ஸ்டெம்ப் இங்கே ஒரு மாதிரி சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எந்த டீமோட ஃபேனு, உங்களுக்கு எந்த பிளேயர் பிடிக்குன்றதெல்லாம் கமெண்ட்ல போடுங்க. ஒருத்தர் அங்கே நல்லா படுத்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அந்த மரத்துக்கு நடுவில். இங்கே நிறைய செடிகள், மரங்கள், இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருப்பாங்கன்னு தெரியல. நல்லா வளர்ந்து அழகா வளர்ந்துருக்கு. வந்ததுக்கு நம்மளும் காலையில் ஒரு இதில் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தோம், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு செமையாக இருந்துச்சு, ஒரு செம ஃபீலாக இருந்துச்சு. கோல்டன் சன் பீச் அழகா இருக்குல்ல. அந்த ஒரு இடத்துல பாருங்க, ஒருத்தர் சின்ன இதுல போறாரு துடுப்பு போட்டு. ஃபுல்லாவே இங்க நிறைய தென்னை மரங்கள், செடிகள் தாங்க. இது ஒரு ஐலாண்டுன்னு தான் சொல்றாங்க, தனி ஐலாண்டு, பூவார் ஐலாண்ட் ரெசார்ட் இதோட பேரு. நம்ம ஏற்கனவே அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் போயிருக்கோம், அந்த வீடியோஸும் போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ இந்த யோகா சென்டர் யோகா பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். நம்ம வந்து யோகா பண்ண டைம் கொஞ்சம் ஆகும், ஆனால் நல்லது யோகா பண்ணுங்க, நல்லது. நம்ம இங்கே அவங்களை சுற்றி காமிக்கிறேன் இந்த இடத்த.
போயிட்டே இருக்குங்க, பெரிய ரெசார்ட் போல. கிட்டத்தட்ட எத்தனையோ ரூம்ஸ் இருக்குன்னாங்க. ஃப்ளோட்டிங்கே ஒரு 15. இங்கே உள்ள ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்கே உள்ளுக்குள்ள இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே தங்கி இருக்காங்க. ரெசார்ட் ஃபுல்லாகவே ஒரு சின்ன வாக் நடக்கிறது வந்து ஒரு நல்ல இது. அது காலையில் இங்கேருந்து பார்த்தா அந்த பீச்சில் சிலர் வந்து ஏதோ ஃபுட்பால் விளாடுற மாதிரி தெரியுது, என்ஜாய் பண்ணுறாங்க. கேரளானாலே ஃபுட்பால் ஃபேமஸு. இந்தியா ஃபுல்லாகவே கிரிக்கெட் ஃபேமஸ். அதனால கேரளான்ற இந்த ஸ்டேட்டில் ஃபுட்பால் ஃபேமஸு. நிறைய ஃபுட்பால் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அரபிக் கடல் அலைகள், கடல் அலைகளை பார்க்குறீங்க. நடுவில் இந்த பக்கமும் மண்ணாக இருக்குது அந்த பீச்சு, அந்த பக்கமும் மண். இந்த ரெசார்ட்டும் நல்லா தான் இருக்குது. இந்த லேண்ட் ரெசார்ட்டுமே நல்லா இருக்குது. ஸோ வந்து ஃப்ளோட்டிங் ரெசார்ட்டோட ஸ்டார்டிங்கே 10K. அது வந்து 1 டேக்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் வந்து லைஃப் டைம் ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. Every day I supply oxygen for up to 4 people. Don't you think I am worth அப்படின்னு ஒரு கோட்டு செமையாக இருந்துச்சு. அந்த ட்ரீல மரங்கள் வளங்க, நிறையா வளங்க. சிஎஸ்கே இப்போ பவர் பிளேல எல்லாம் ரன் அடிக்காமல் மரம் வளர்த்துட்டு இருக்காங்க. அது அவங்க வளர்க்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா மரம் நிறையா வளருங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தோம். ரூம் கிட்ட இந்த ஒரு குட்டி க்யூட்டான அழகிய பறவை இருந்துச்சு. ஸோ ரூம்லேருந்து அடுத்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ அடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ பூவார் ஐலாண்ட் ரெசார்ட் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஒரு சங்கு ஷேப்பில் வந்து அழகாக வச்சுருந்தாங்க. இது வந்து என்னமோ வித்தியாசமாக இருந்துச்சு, அம்மி மாதிரி இருக்குது. இதெல்லாம் இனி வரும் காலங்களில் மியூசியத்தில் தான் வைப்பாங்க. ஒரு அழகு காட்சி பொருள் மாதிரி எல்லாம் மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அங்கங்கே செல்ஃபி பாயிண்ட்னு வச்சுருக்காங்க. அங்கே இருந்து நம்ம செல்ஃபி எடுத்தோம்னா வந்து வியூ ஃபோட்டோஸ்லாம் நல்லா வரும். இன்ஸ்டாகிராமுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஸோ ரிசப்ஷனை தாண்டி தான் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு புஃபே மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ போகிற வழி ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. ஸோ ரிசப்ஷன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரிசப்ஷனில் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம என்ட்ரி ஆனாலுமே இந்த மாதிரி ஒரு சங்கு மாலை வந்து நம்மளுக்கு போடுவாங்க. அதுக்கப்புறமா சந்தனம்லாம் வைப்பாங்க. அது இன்றைக்கியும் வச்சுருந்தாங்க. யாரோ அதாவது என்ட்ரி ஆனாங்கன்னா இன்றைக்கி காலையில் செக்இன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வைக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய ஆன்டிக் பீஸ் மாதிரி நிறைய சிலைகள், நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. இதாங்க இங்கே உள்ள ஸ்விம்மிங் பூல். ஒரு நல்ல க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ காலையில் யாருமே வரல. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் வர்றதா இருந்தீங்கன்னா வந்து மினிமம் 2 days தங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 1 dayலேயே கிளம்பிட்டோம். ஸோ நேரம் பத்தலை. அந்த குறுகிய நேரத்தில் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோன்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்விம்மிங் பூல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க, டைமிங் என்னெல்லாம் பண்ணணும்னு. ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா பாஸ் பண்ணி வந்து பார்க்கலாம். இங்கே ஸ்விம்மிங் பூல்ல நம்ம ஸ்விம் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். சில ஐட்டம்ஸ்லாம் அப்போ தான் ரெடியாகி வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், பல கடை மாதிரியே வச்சுருக்காங்க. ஒரு தள்ளு வண்டியில் நிறைய ஃப்ரூட்ஸு, காலையில் நம்ம ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு சாப்பிட்லாம். நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. கொய்யாப்பழம், அதுக்கப்புறமா வாட்டர்மெலன், பப்பாயா, முக்கனிகளும் வச்சுருந்தாங்க. இங்கே ஜூஸு, கேரளா ஃபேமஸான டிஷ்ஷஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. கஞ்சி, பழம் கஞ்சி. இந்த பக்கம் நான்வெஜ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. சிக்கன் சாசேஜ், எக் கறி,
ஸோ வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அன்லிமிட்டட் நம்ம எடுத்துக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். நான் என்னென்ன சாப்பிட்டேன்றதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். கேசரி, பூரி, இட்லி, வடை, சாம்பார். இப்போ ஒரு பாட்டு வேறு, தோசை, இட்லி, சாம்பார், சட்னின்னு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் சாப்பிட்டோம். ஃப்ரூட்ஸு, சிக்கன், சாசேஜ், வாட்டர்மெலன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வரும்போதே ஒரு 10:30 ஆயிடுச்சு. 11 o'clock நாங்கள் செக்இன். ஸோ டக்குன்னு ரூம்ஸ்க்குலாம் போயிட்டு நாங்கள் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இவன் என்னடா அடிக்கடி ட்ராவல் பண்ணுறான்னு நினைப்பீங்க. நம்ம ஒரு லாஸ்ட் 2 months நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தோணும். இனி அடுத்த 2 months நம்ம பெருசாக எங்கேயும் ட்ராவல் பண்ண போகிறதில்ல. ஒரு சில காரணங்கள்னால, பர்சனல் ரீசன்ஸ்னால் என்னென்னா வந்து சிலருக்கு தெரியும். என்னென்னா வந்து நம்ம போன வருஷம் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண குரூப் எக்ஸாம்ஸு நம்மளுக்கு கிடைக்கல. இந்த வருஷமும் வருது. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால வந்து இனி ட்ராவல் இல்லை. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ட்ராவலு. அதுக்கு நடுவில் வேறு ஏதாவது வீடியோஸ் வரும், ட்ராவல் இல்லாமல் வேறு வீடியோஸ் வரும். ஸோ ட்ராவல் வீடியோஸ் வந்து இதுதான் கடைசி. ஆனால் நான் ஒன்று சொல்லி ஆகணும், ட்ராவல் பற்றி. சோலோ ட்ராவலோ நீங்கள் குரூப்பாக ட்ராவல் பண்ணுறீங்களோ, ட்ராவல் நிறையா பண்ணுங்கள். சோலோ ட்ராவல் பண்ணால் நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம கான்ஃபிடென்ஸ் நிறைய பூஸ்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த மாதிரி இப்போ ஃபேமிலியோட போகிறேன், அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய நான் போயிருக்கேன், தஞ்சாவூர்லாம் போயிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸில் ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணால் ஒரு கனெக்ஷன் நம்மளுக்குள்ளே பில்ட் ஆகும். சின்ன சின்ன சிரிப்பு மொமெண்ட்ஸ், நிறைய மறக்க முடியாத மெமரிஸ், ஒரு லைஃப் லாங் மெமரிஸ் நம்மளுக்கு கூடவே இருக்கும். ஸோ நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், நிறையா பண்ணுங்கள். இந்த டைம் நீங்கள் வந்து பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் கிட்ஸுக்கு வந்து இந்த டைம் தான் ஏப்ரல் மே மாதம் லீவ் விட்டுருக்கோம். ஸோ அப்படி லீவ் விட்டுருக்கிறப்ப நீங்கள் எங்கேயாவது போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்தையுமே வந்து உங்களோட டூர் பிளான் ஐடியாவில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் கிளம்பி வரும், நாங்கள் கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருந்தோம், அந்த இடத்துக்கே நம்மளை வந்து இறக்கி விடுறாங்க. ஸோ அந்த வழிகள் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே இன்னொரு பத்மா ஐலாண்டுன்னு ஒரு ரெசார்ட் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே ஃப்ளோட்டிங் ரெசார்ட் இல்லை. ஸோ நீங்கள் இங்கே தங்கிட்டு போட் ரைடு எடுத்துகிட்டு கூட நீங்கள் போய் ஃப்ளோட்டிங் ரெசார்ட் வெளியே இருந்து பார்க்கலாம். அண்டு கோல்டன் சாண்ட் பீச்சு அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் வந்து ரூமில் வந்து தங்கிட்டு பீச் மட்டும் போனோம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு அந்த அதுக்குள்ளெல்லாம் போகல. அண்ட் வந்து மேரி மாதா ஸ்டாச்சு நாங்கள் வெளியே தள்ளி இருந்தால் பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து போட் ரைடுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணலாம். திருவனந்தபுரம் வர்றவங்க நீங்கள் போகிற வழியில் வந்து இந்த இடத்துக்கு வந்து போட் ரைடுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ போட் ரைடு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. சிலர் வந்து பர்சன்ஸ் கணக்கு, இல்லைன்னா போட்டுக்கு கணக்கு. ஒரு போட்டில் மேக்ஸிமம் 6 பேர் ட்ராவல் பண்ணலாம், அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த பிளானெல்லாம் போஸ்ட்பான் பண்ணாமல் பிளான் பண்ணி போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணி போனோம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன்ஸ் எது வந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துருப்பீங்க. ஸோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ நம்ம எங்கே காரை பார்க் பண்ணோமோ அதே இடத்துல நம்மளை வந்து இறக்கி விட போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ கார் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அடுத்து கிளம்பிட்டோம். ஒரு சின்ன ட்ரிப்பு கூட உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ வந்து நிறைய ட்ரிப்ஸு பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. இந்த டைம் உங்களுக்கு ஏப்ரல் மே மாதம். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ நிறைய வீடியோஸும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சுகன்ராஜ். டாடா, பை பை.